புதுச்சேரியில் இன்னும் 6 மாதத்தில் 1000 பேருக்கு அரசு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு இதுவரை 4000 பேருக்கு அரசு வேலை வழங்கியுள்ளோம். கடந்த ஆட்சியில் ஒருவருக்கு கூட அரசு வேலை வழங்கவில்லை. இன்னும் 6 மாதத்தில் மேலும் 1000 பேருக்கு அரசு பணிகள் வழங்க உள்ளோம். அரசு பணிகளுக்கு எழுத்துத் தேர்வுகள் நடத்தப்படுவதால் சற்று தாமதமாகிறது என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி தேவையினை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள், அப்பகுதி என காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர்கள், பொதுமக்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பாகூர் பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.